ஆத்தை பூத்தார் போலதான் ஒரே ஒரு முறை நல்ல தலைவர்கள் வருவாங்க. அந்த மாதிரி வரிசையில தான் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், அதே வரிசையில் இடம் பிடிச்சவர் ஐயா நல்லக்கண்ணு. தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக தான் வாழ்ந்தார் அவர். அரசியல்ல இருந்தாலும் பணம், பதவி, புகழ் எதுக்குமே ஆசைப்படல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில பல பெரிய பதவிகள்ல இருந்தாரு. ஆனா பணத்துக்கு ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவரோட 80வது பிறந்த நாளுக்கு கட்சி சார்பா 1 கோடி ரூபாயும் ஒரு ஆடம்பர காரும் பரிசாக கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்ட அடுத்த நொடியே இது கட்சியின் பணம், எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு உடனே திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தமிழக அரசு தகைசால் தமிழர் விருதோட சேர்த்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததும் அதையும் அப்படியே வச்சுக்காம தன்னிடமிருந்த 5000 ரூபாயையும் சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கே கொடுத்துட்டாரு. அவருக்கு பல அமைப்புகள் கொடுத்த பரிசு தொகைகளையும் தனக்காக வச்சுக்காம கட்சிக்கும் பொதுநலத்திற்கும் தானம் பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ பல அரசியல் தலைவர்கள் கோடி கோடியா சொத்து சேர்த்துக்கிட்டு ஆடம்பரமா வாழ்றாங்க. ஆனா நல்லக்கண்ணு மாதிரி ஒரே ஒரு ரூபாய் கூட சேர்க்காம சுத்தமான அரசியல் வாழ்க்கை வாழ்ந்தவரை காண்றது ரொம்ப அரிது. 2011 தேர்தல்ல சொத்து விவரம் கொடுக்கும்போது என்னிடம் 5000 ரூபாய் தான் இருக்குன்னு நேர்மையா சொல்லியிருந்தார். சுதந்திர போராட்ட வீரர்னு கிடைச்ச மாசம் 2000 ரூபாய் ஓய்வூதியத்துல தான் தன்னோட செலவுகளை பார்த்துக்கிட்டாரு. கட்சி கொடுத்த குறைந்த ஊக்கத்தொகையையும் பல நேரம் திருப்பி கட்சிக்கே கொடுத்துட்டாரு. எப்போ பார்த்தாலும் வெள்ளை வேட்டி சட்டை, அதுவே அவருடைய ஸ்டைல். அரசு பேருந்துல தான் போவாரு. உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட தனியார் மருத்துவமனைக்கு போகாம அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை எடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தாரு. அப்படிப்பட்ட எளிமை, நேர்மை, தியாகம் சேர்ந்த தலைவரை இப்போ அரசியல்ல காட்ட முடியுமா? உண்மையாவே சொல்லணும் என்றா நல்லக்கண்ணு மாதிரி ஒருவர் இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டம்தான்.